வணக்கம். இன்னைக்கு ஸ்பைசி டைமண்ட் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத கத்துக்க போறோம். இது நல்ல டீ டைம் ஸ்நாக். நல்லா இருக்கும், கரகரா முறுமுறுன்னு சாப்பிடலாம், காரமாவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கப், மைதா 1 கப், அரிசி மாவு 1 கப், சீரகம் அரை மேஜைக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு 6 தேக்கரண்டி, ஓமம் 1 மேஜைக்கரண்டி, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப்பு, மைதா அல்லது கோதுமை மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், இல்ல காரமா வேணும்னா ஒரு சிட்டிகை காரம் அதிகமாவே போட்டுக்கலாம், உப்பு, சீரகம், வெள்ளை எள்ளு, ஓமம், பெருங்காயத்தூள். இத்தனையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கெட்டியா பிசைஞ்சுக்கணும். இது செய்யற போது கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். வேணும்னா கொஞ்சம் கடலை மாவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பயந்து பயந்து செய்யற ஸ்நாக் இல்ல, நல்லா தாராளமா தைரியமா செய்யலாம். இப்ப மாவு நல்ல பதமா பிசைஞ்சு வச்சாச்சு. இதுல இருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து இந்த இடத்துல கொஞ்சமா அரிசி மாவை தூவிக்கிட்டு நாம இத சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்ட போறோம். இது ரொம்ப தின்னா இருக்கக்கூடாது. பரோட்டா பண்ற மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓமம் இருக்கு, ஜீரகம் இருக்கு, காரத்தூள் இருக்கு, பெருங்காயம், உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால எள்ளு கூட போட்டோம் இல்லைங்களா? இதை இப்ப நம்ம டைமண்டா வெட்ட போறோம். இது டைமண்ட் ஷேப்ல. நம்ம இந்த டைமண்ட் பிஸ்கெட்டும் செஞ்சு வச்சுட்டோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை பரவலா போடணும், ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டாதபடி. அதே நேரத்துல எண்ணெய் கை மேல சிந்தாதபடி. கொஞ்சம் பழக்கம் வேணும். முதல்ல பழக்கம் இல்லாதவங்க அவ்வளவு தைரியமா தட்டோட போடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் அந்த எண்ணெய் மேலையும் கீழையுமா பட்டுச்சுனாக்கா இப்படி ஒப்பிக்கிட்டு வரும். இந்த பாருங்க, இப்படி ஒப்பிக்கிட்டு வரும். அப்ப திருப்பிடலாம். மழை காலத்துக்கு நல்லா ஒரு டீயும் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்கெட்டை கரகரன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிதானமா அடுப்பு எரிஞ்சா போறோம், ரொம்ப ஓன்னு எரிய வேண்டாம். அப்புறம் 2 பக்கமும் செவந்து இருக்கும், உள்ள வெந்திருக்காது. இப்ப நிதானமா எரியுது, 2 பக்கமும் நல்லா செவக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பிஸ்கெட் கலர்ல வந்தாச்சு. பாருங்க, கோல்டன் பிரவுன் கலர்ல காரம் உப்பு எல்லாம் போட்ட சூப்பர் பிஸ்கெட். சுவையான காரசாரமான ஸ்பைசி டைமண்ட் பிஸ்கெட்ஸ் தயார். ஸ்பைசி டைமண்ட் பிஸ்கட்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கப், மைதா 1 கப், அரிசி மாவு 1 கப், சீரகம் அரை மேஜைக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு 6 தேக்கரண்டி, ஓமம் 1 மேஜைக்கரண்டி, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு,
உப்பு தேவையான அளவு. ஸ்பைசி டைமண்ட் பிஸ்கெட்ஸ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, மிளகாய் பொடி, உப்பு, சீரகம், வெள்ளை எள்ளு, ஓமம், பெருங்காயப் பொடி ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் தேவையான அளவு தண்ணீரை தெளித்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு அதை மெல்லிய ரொட்டியாக திரட்டி முக்கோண வடிவமாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக சாப்பிடவும். ஸ்பைசி டைமண்ட் பிஸ்கெட்ஸ் தயார்.